அன்பிற்கினிய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மதுரை ஜோரியல் டாக்ஸின் ஜோதி பாசு. இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த வீடு நம்ம மதுரை மாநகராட்சி எல்லைக்குட்பட்ட கூடல் புதூர்ல ஒரு கிழக்கு பார்த்த திசையில கிழக்கு பார்த்த தலவாசலோட அமைஞ்சிருக்க ஒரு அழகிய தனி வீடை தான் பார்க்க போறோம். வாங்க இப்ப இந்த வீட்டோட முன்புற தோற்றத்தை பார்ப்போம். நல்ல ஒரு 30 அடி ரோட்டு மேல, குறிப்பா சொல்லணும்னா ஒரு கார்னர் ஃபிளாட்டுக்கு அடுத்த ஃப்ளாட்டுன்றதுனால அந்த பக்கமும் ஒரு 40 அடி ரோடு இருக்கு. இந்த வீட்டோட முன்பக்க எம்எஸ் கேட்டை திறந்து நம்ம இந்த வீட்டை போய் பார்ப்போம். நல்ல ஒரு அருமையான ஸ்பேசியஸான ஒரு கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. முன்பக்க தலைவாசல்ல அடுத்து ஒரு எம்எஸ் கேட் இருக்கு. இடது பக்கமா ஒரு டாய்லெட் கொடுத்துருக்காங்க. மேல மாடிக்கு போறதுக்கு ஹேண்ட் ரயில் எஸ்எஸ்ல தான் கொடுத்துருக்காங்க. இது ஒரு இந்தியன் டைப் டாய்லெட் இங்க கொடுத்துருக்காங்க. நல்லா அருமையான பிளாட்ஃபார்ம் டைல்ஸ் ஒட்டி இந்த ஸ்பேசியஸாக ஒரு கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. அடுத்து முன்பக்கம் பாருங்க, இன்னொரு ஒரு எம்எஸ் கேட் வந்து இந்த தலைவாசலுக்கான செக்யூரிட்டி கொடுத்துருக்காங்க. வால் முழுதுமே டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. அடுத்து தலைவாசல் தேக்கு மரத்தால் ஒரு நிலக்கதவு செட்டு கொடுத்துருக்காங்க. முன்பக்கம் கிரானைட்ல படி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இந்த வீட்டோட ஹால் பகுதி பார்க்குறோம். நல்லா அருமையாக அமைஞ்சிருக்கு. நல்லா ஸ்பேஷியஸான ஒரு ஹாலாக தான் இருக்குது. மேலே வால் சீலிங் பண்ணி இது லைட் எஃபெக்டோட கொடுத்துருக்காங்க. டிவி யூனிட் வித் பூஜா கப்போர்டு அருமையாக அமைஞ்சிருக்கு. இந்த ஹாலோட ஸ்பேஷியஸ் பாருங்க. நம்ம இந்த வீட்டோட பூஜா கப்போர்டு பார்க்குறோம். இது அதோட அட்டாச்சாக டிவி யூனிட்டும் அமைஞ்சிருக்கு. மேலே பால் சீலிங் வித் லைட் எஃபெக்டோட சிறப்பாக பண்ணியிருக்காங்க. இந்த வீடு பார்த்தீங்கன்னா 1000 சதுரடியில் அமைஞ்சிருக்கு. மதுரை மாநகராட்சி எல்லைக்குட்பட்ட கூடல் புதூர்ல இந்த வீடு அமைஞ்சிருக்கு. நம்ம இந்த ஸ்பேசியஸான ஹால் பார்த்துட்டோம். இந்த வீடுக்கு வந்து 2 பெட்ரூம் இருக்கு. ஒரு முதல் பெட்ரூமை போய் பார்ப்போம். இந்த பெட்ரூமுக்கு கீழே டைல்ஸ் வந்து வுட்டு டிசைனில் எடுத்து பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூம்லேயே ஒரு ஓடிஎஸ் கொடுத்துருக்காங்க. நல்லா காத்தோட்டத்துக்கும் வெளிச்சத்துக்கும் தோதா ஒரு ஓடிஎஸ் கொடுத்துருக்காங்க. சின்னதாக ஒரு வார்ட்ரோப் கொடுத்துருக்காங்க. மேலே பிஓபியில் சீலிங்கில் ஒரு ஃப்ளவர் டிசைன் பண்ணியிருக்காங்க, கோல்டன் பெயிண்ட் பண்ணி. இந்த வாலில் கான்ட்ராஸ்டாக ஒரு பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் தான் கொடுத்துருக்காங்க. அது இந்தியன் டைப்பில் இந்த டாய்லெட் அமைஞ்சிருக்கு. வென்டிலேஷனுக்கு மேலே ஜன்னல் வசதி இருக்குது. வால் முழுதுமே டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க பாத்ரூமில். இப்போ நம்ம இந்த வீட்டோட ஹால் பகுதிக்கு திருப்பி வந்திருக்கோம். நம்ம வீட்டோட 2வது பெட்ரூமை போய் பார்த்துருவோம். அதை விட இது கொஞ்சம் ஸ்பேஷியஸாக கொஞ்சம் பெரிய பெட்ரூமாக கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்லையும் மேலே லாப்டெல்லாம் கப்போர்டு பண்ணியிருக்காங்க, வார்ட்ரோப் பண்ணியிருக்காங்க, ட்ரெஸ்ஸிங் டேபிள் பண்ணியிருக்காங்க. பாருங்க, இதுக்கும் அந்த வுட்டு டிசைனில் தான் வெர்டிஃபிட் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. மேலே சீலிங்லேயும் பிஓபியில் ஒரு ஃப்ளவர் டிசைன் பண்ணி கோல்டன் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. மேலே இந்த பாத்ரூமுக்கு மேலேயும் லாப்ட்ரு கப்போர்டு பண்ணியிருக்காங்க. இது ஒரு அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம், இந்தியன் டைப் டாய்லெட் கொடுத்துருக்காங்க. வால் முழுதுமே டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. வென்டிலேஷனுக்கு ஜன்னல் வசதி இருக்குது.
லாப்ட்டு, கப்போர்டு, வார்ட்ரோப்பு, ட்ரெஸ்ஸிங் டேபிள், அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமு, ஜன்னல் வசதி இருக்கு. இப்போ நம்ம இந்த வீட்டோட ஹால் பகுதிக்கு திருப்பி வந்துட்டோம். இப்போ நம்ம இந்த வீட்டோட கிச்சனை பார்த்துருவோம். அதுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா இந்த ஹால்லையும் ஒரு ஓடிஎஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. நல்லா காத்தோட்டமாக வெளிச்சமாகவும் இருக்கிறதுக்கு இந்த ஓடிஎஸ்ல வாலில் டைல்ஸ் ஒட்டி ஒரு வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. அது போக வாஷிங் மிஷின் வச்சுக்கிறதுக்கும் டேப் வசதி எடுத்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இந்த வீட்டோட கிச்சனை பார்த்துருவோம். இந்த கிச்சன் மேடை பார்த்தீங்கன்னா எல் டைப்ல கிரானைட்ல மேடை பண்ணியிருக்காங்க. எல் டைப்ல கிரானைட் மேடை, நல்ல போதுமான அலமாரி நிறைய கொடுத்துருக்காங்க. மேலே லாஃப்ட் எல்லாமே கப்போர்டு பண்ணியிருக்காங்க. இது கிச்சன் வார்ட்ரோப்பு மிரரோட கொடுத்துருக்காங்க. ஜன்னல் வசதி இருக்கு. கிச்சன் வால் முழுதுமே டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. மேலே வெண்டிலேஷன் ஃபேன் வைக்கிறதுக்கு ஸ்பேஸ் எடுத்து கொடுத்துருக்காங்க. ஒரு மாடுலர் கிச்சன் அமைஞ்சிருக்கு. நம்ம இந்த வீட்டோட பார்க்கிங் ஏரியாவுக்கு வந்துட்டோம். இப்போ வாங்க இந்த வீட்டோட மாடி போய் பார்த்துருவோம். இப்போ இந்த வீட்டுக்கு நம்ம ஹைலைட் பண்ணி சொல்லணும்னு எடுத்துக்கிட்டோம்னா, முதல்ல எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா கிழக்கு பார்த்த வாசை, 30 அடி ரோடு ப்ளஸ் ஒரு 40 ரோடும் பக்கத்துலேயே அமைஞ்சிருக்கு. 1000 சதுரடியில் வீடு அமைஞ்சிருக்கு. மதுரை மாநகராட்சியில் இருக்குது. போர் வசதி இருக்குது. பால் சீலிங் பண்ணியிருக்காங்க. வார்ட்ரோப் பண்ணியிருக்காங்க. கப்போர்டு இருக்குது. லேஅவுட் அப்ரூவல் இருக்குது. பில்டிங் அப்ரூவலும் இருக்குது. 2 பெட்ரூமோடு அமைஞ்சிருக்கு. 3 பாத்ரூம் வசதி கொடுத்துருக்காங்க. பார்க்கிங்கோட இருக்குது. மாடுலர் கிச்சனோட இருக்குது. இந்த வீட்டுக்கு விலை 59 லட்சம் சொல்கிறாங்க. விலை பேசிக்கலாம். இந்த வீடியோவும் நம்ம சேனலில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி நண்பர்களே. தேங்க்யூ.